டீ குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். 17 வருடங்களுக்கு பிறகு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. அந்த மேல்காம் அப்படிங்கிற அந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமா 17 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு கொடுத்து யார் யார் குற்றம் சாட்டப்பட்டவங்களோ அவங்கெல்லாம் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ கோர்ட் விடுவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன இது பின்னாடிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மேல்காம் குண்டுவெடிப்பு பத்தி சுருக்கமா. அதாவது இது எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னு சொன்னால் 2004 இவங்க காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகாக உங்களுக்கு கொஞ்சம் பாகிஸ்தானிய பயங்கரவாதம் அதிகமாச்சு. அதனுடைய முதல் தாக்கம் என்பது 2006 பாம்பேல கிட்டத்தட்ட 7 எலக்ட்ரிக் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட குண்டு வெடிச்சு 186 பேர் செத்தாங்க. சரியா? இதற்கு அடுத்ததாக உங்களுக்கு டெல்லியில இருந்து லாகூருக்கு ட்ரெயின் போறதுக்கு வாரத்துக்கு 2 நாள் போகும். இது 2007 சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் February 18 வெடிக்குது. அதுல குண்டு வெடிப்பு நடக்குது. அதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட 56 பேர் செத்து போறாங்க. அதுல 68 பேர் செத்து போறாங்க. அதுல உங்களுக்கு 43 பேரு பாகிஸ்தானியர்கள், 10 இந்தியர்கள், 15 பேர் அடையாளம் தெரியலங்கிறாங்க. 68 பேர்ல இது டெல்லியில இருந்து லாகூர் போறத பானிபட்ங்கிற பெரிய ஊருக்கு நம்ம பானிபட் போர்னு படிச்சிருப்போம். அந்த பானிபட் பக்கத்துல இருக்கிற திவானாங்கிற ஸ்டேஷன் கிட்ட வெடிச்சது. இது 2007. இதற்கு அடுத்தது 2008 செப்டம்பர் 29 மாலேகான் பிளாஸ்ட். இப்ப எங்க பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு வழக்குல எப்படி என்ன நடந்தது என்பதை தெளிவாக அவங்க சைட்ல கிடைக்கிற தரவு வச்சு பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒழுங்கா பண்ணுவாங்க. ஆனால் தெளிவாக பார்லிமெண்ட்ல அன்னைக்கு உள்துறை அமைச்சர் இதுல பாகிஸ்தான்ல இருந்து வந்த வெடிகுண்டுகள் இருக்கிறதுன்னு சொன்னப்ப திடீர்னு 2008 மகாராஷ்டிரா ஏடிஎஸ்ஐ சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி கோர்ட்ல இதுல அல்லது ஒரு பிரஸ் மீட்ல இதுல ஆர்டிஎக்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு. ஆர்டிஎக்ஸ் என்பது உங்களுக்கு மிக மிக இதுவானது, அது இராணுவம் போன்றவற்று தான் கிடைக்கும். ஆனால் அடுத்த நாளே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த ஆர்டிஎக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இதுல உடனடியாக ஒரு இது இராணுவத்தை சேர்ந்த கர்னல் புரோஹித் என்பவரோடு தொடர்பு செய்து அவர் அங்க வெடிச்சது எப்படின்னா அதனால இப்போ இதுல ஹிந்து டெரர் அப்படின்னு ஒண்ணு காயின் பண்றாங்க. இது எதுக்குன்னு சொன்னா, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ல இறந்ததுல 48 பேர் உங்களுக்கு கராச்சியை சேர்ந்த முஹாஜிர்கள். இதுல லக்ஷரி தொய்பா இருக்கு முழுக்க அப்படிங்கிறது வெளியில வந்தா பாகிஸ்தானே பத்தி எரியும். சோ அங்க இருக்கிற ஆட்சியோட இங்க காங்கிரஸ் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அவங்களையும் காப்பாத்தி இங்க இந்து பயங்கரவாதம் என்ற கேவலமான ஒரு விஷயத்த பரப்புறாங்க. அதாவது நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வழக்கை உண்மையான தரவு அடிப்படையில விசாரிச்சா என்ன நடக்கும், இல்லைன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு வேங்கை வயல் விஷயமே போறோம். அதாவது அந்த ஊர்ல உங்களுக்கு குடிநீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டது. யார் யார் வீட்டுல குழந்தைங்க பாதிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்களோ அவங்கதான் இப்ப செஞ்சாங்கிற மாதிரி எதையோ போன லிங்க் பண்ணி கோர்ட்ல போலீஸ் சொல்லியிருக்கு. இன்னும் அந்த வழக்கு நடக்கல, 4 வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுல உண்மையான குற்றவாளிகள்னு சொல்லிட்டு சம்ஜோதா எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், மாலேகானா இதெல்லாம் எல்இடியோட தொடர்பு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இதுல முழுக்க முழுக்க ஹிந்து டெரர், ஆர்எஸ்எஸ் தொடர்பு, ஈவன் ஆர்எஸ்எஸ் சீஃப் பேர் சொல்லணும் அப்படின்னு ஒரு முஸ்லிம் போலீஸ் அதிகாரி தன் மீது டார்ச்சர் நடந்ததாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப சென்ற மாதம் ஒரு தீர்ப்பு வந்தது. அதாவது பாம்பே, மும்பை அந்த 7 ரயில்வே ஸ்டேஷன் வழக்குல அது எங்கெல்லாம் வெடிச்சதுன்னு பார்த்தா மாஹிம், பாந்திரா, ஜோகேஸ்வரி, போரிவெல்லி, கார்கர், மீரா ரோட், மாத்துங்கா இந்த ஸ்டேஷன் கிட்ட எல்லாம் வெடிச்சு 186 பேர் இறந்தாங்க. அதுல சிமியின் தொடர்பு நிரூபிக்கப்பட்டு 13 பேருக்கு தண்டனை கிடைச்சு அதுல 6 பேருக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க. இது அப்பீல்ல போயிருந்தப்ப போன மாதம் 12 பேரை விடுவிச்சிட்டாங்க. ஆனால் பாம்பே ஹைகோர்ட் இதை எதிர்த்து அப்பீல் பண்ண சுப்ரீம் கோர்ட் அதை நிறுத்தி வச்சிருக்கு. ஆனால் விடுதலை செய்யப்பட்டவங்களை இப்ப அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நாட்டுல கொடுமை. 186 பேர் இறந்திருக்காங்க.
ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் மீது கூட தீர்ப்பு நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அதை இது பண்ணிட்டு அந்த நீதிபதி கொஞ்சம் அவசரப்பட்டாரு, நிறுத்தி வச்சிருக்காரு. இப்ப மும்பைக்கு அடுத்ததாக மாலேகா, இது சம்ஜோதா எக்ஸ்பிரஸ், சம்ஜோதாக்கு அப்புறம் மாலேகான். சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய இந்த மாலேகானையும் சம்ஜோதாவையும் முழுமையாக ஏன்னா அன்னைக்கு பாஜக மிக மோசமாக தோற்கடிக்கப்பட்டு வீக்காக இருந்த அந்த நேரத்துல சுஷில்குமார் ஷிண்டே முதலமைச்சரா இருந்தார். அப்பதான் நம்ம ப சிதம்பரம் உள்ள போய் இதுல நேரடியாக RSSையும் பிஜேபியும் லிங்க் பண்ணிட்டா அவங்களை எழும்ப முடியாம செய்யலாம் அப்படின்னு 2008 திட்டம் போட்டு அதுக்கப்புறமாக இந்த பொய் நிறைவேற்றப்பட்டது. மாலேகான் வெடிப்புல ஒரு பைக் இருந்துதான், அந்த பைக்ல தான் வெடிச்சுதான். அந்த பைக்கு மிக பழைய யூஸ்ல இல்லாத பைக்கு. அது அதனுடைய இன்ஜின் நம்பர் சேசின் நம்பர் தேஞ்சு போனதுல எதையோ ஒண்ணு வச்சு அது சாதி இவங்க பேர்ல அவங்களுக்கு சொந்தமா இருந்ததுன்றாங்க. அவங்க வித்து அவங்க கையில இருந்து கை மாறி அதுக்கு ப்ரூஃப் இல்லாத போதும் அவங்கள லிங்க் பண்ணி அவங்களையும் கர்னலையும் லிங்க் பண்ணி அந்த இன்னொரு வழக்குல சுவாமி அசீனந்தான் இன்னொருவர் லிங்க் பண்ணி முழுக்க முழுக்க திட்டமிட்டு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இந்து டெரர்ன்ற வார்த்தை இதுல ப சிதம்பரம் இதுக்கு பின்னாடி நீங்க சொல்ற மாதிரி இந்த இந்து டெரர், சாஃப்ரான் டெரர் அப்படின்னு காயின் பண்றதுக்கு பின்னாடி யார் முக்கிய காரணம்? இல்ல, இதுக்கு பின்னாடி ப சிதம்பரம், திக்விஜய் சிங் மற்றும் சோனியா காந்தி இவங்க 3 பேர் இல்லாம செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா இதன் பிறகாக திரு நரேந்திர மோடியை அவர்களை கொல்வதற்கு அகமதாபாத்ல ஒரு பிளாஸ்ட் நடந்தது. அதுல முழுக்க முழுக்க முஸ்லிம் பயங்கரவாதிகள் எல்லாம் மிக படித்தவர்கள் நிரூபித்து தண்டனை வாங்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது திரு நரேந்திர மோடி குஜராத் சீஃப் மினிஸ்டரை கொல்வதற்கு பாகிஸ்தானில் ட்ரைனிங் எடுத்த ஒரு பெண்மணி குஜராத் வந்துட்டு அவங்க இப்ப சுத்திட்டு இருக்காங்கங்கிற ஒரு விஷயத்தை மத்திய புலனாய்வுத்துறை உங்களுக்கு மாநில போலீஸ்க்கு சொல்லுது, இன்டெலிஜென்ஸ்க்கு. அவங்களை தேடிக்கிட்டு ஆந்திரால இருக்குன்னு சொல்லி அவங்க கொல்லப்படுறாங்க. இந்த வழக்கு வந்த பொழுது நாங்கள் தான் அத்தனை இன்டெலிஜென்ஸையும் கொடுத்தோம் என்று முதலில் சொன்ன அஃபிடவிட்டை வாபஸ் வாங்கிட்டு திரு ப சிதம்பரம் திருப்பி மாத்தி நாங்க சொல்லவே இல்லைன்னு. சோ இந்த எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. முழுக்க முழுக்க பாஜகவையும் RSSையும் இந்து டெரர் என்ற ஒரு ஆங்கிள் கொண்டு போயிட்டா. இதுல ராகுல் காந்தி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இந்த அதிகாரியை பேசும் பொழுது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அவங்களுடைய இதுல எம்பசியில இருக்கிற ஒரு அதிகாரியோட ராகுல் காந்தி பேசுறப்ப முஸ்லிம் பயங்கரவாதத்தை விட இந்து பயங்கரவாதம் இன்னும் கொடுமையானதுலாம் பேசியதாக விக்கிலீக்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ இதுல முழுக்க முழுக்க சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆசியுடன் திரு ப சிதம்பரம் அவர்கள் உருவாக்கியது. அன்னைக்கு திக்விஜய் சிங் இதை பெருமையா பேசினார். இப்ப அவர் பேக் ட்ராக் பண்ணியிருக்கார், இதுல RSSக்கு தொடர்பு இல்லைன்னு. அதாவது இந்தியாவை பொறுத்தவரை RSSஓ அல்லது இந்துக்களோ இன்னொருவருக்கு கேடு பண்ண மாட்டாங்க. அஹிம்சா தூ அப்படிங்கிறதா ஹிந்துங்கிறது, ஹிம்சை தூ அப்படிங்கிறதா இது ஹிந்து மதத்துடைய நோக்கம். எனக்கு ஒரு பாதிப்பு என்ன பண்ணுமோ அதை மற்றவனுக்கு பண்ணக்கூடாது, என்னுடைய கண்ணோட்டத்தில் தான் மற்றவனை பார்க்கணும். இதுதான் மகாபாரதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதனால இதை எல்லாத்தையும் அழிச்சு முஸ்லிம் பயங்கரவாதம் மிக உச்சத்தில் இருந்த காலத்தில் அங்க 9/11க்கு அப்புறம் உலகம் ஃபுல்லா முஸ்லிம் பயங்கரவாதத்தை தடுப்பதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அணி உலகம் ஃபுல்லா வந்துச்சு. ஆனால் அதற்கு ஈக்குவலாக இந்து டெரர் என ஒன்று இருக்கிறது என்ற ஒரு பொய்யை கட்டமைத்து அதற்கு ஏற்ற மாதிரி இல்லாத ஆதாரங்களை உருவாக்கி திட்டமிட்டு பத்திரிகைகள் மூலமாக எட்டப்பன் மீடியாக்கள் வைத்து கொண்டு இன்னொரு பக்கம் ஃபாரின்ல இருந்து வர NGOஸ் கொடுக்குற பணம், NDTVயாக இருக்கட்டும், நம்ம இது இந்தியா டுடே, இவங்க இதுல எல்லாத்துலயும் அப்பப்ப செய்திகளை லீக் பண்ணி விடுவாங்க. இதை எதிர்த்து போராடிய ஒரே பேப்பர் இந்தியன் எக்ஸ்பிரஸ். அதுல திரு S குருமூர்த்தி அவர்கள் தானாக ஒரு 150 வக்கீல்களை வச்சுக்கிட்டு இந்த சம்ஜோதா எக்ஸ்பிரஸையும் மாலேகான் எக்ஸ்பிரஸ் இதையும் வச்சுக்கிட்டு ஒரு டீமை வச்சுக்கிட்டு எப்படி நடக்குது என்பதை பார்த்து அந்த டிஃபென்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தார். இதையெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி தான் NIAக்கு 2011 சிட் பண்றாங்க. பட் NIAவையும் இதையே கொண்டு போயிட்டு இந்த மாலேகான் பிளாஸ்ட்ல அந்த முன்னாள் போபால் எம்பிக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தணும்னு அப்பீல் பண்றாங்க. ஆனால் இதை ஆராய்ந்த நீதிமன்றம் தெளிவாக எந்த ஆதாரமே இல்லாத
ஒரு ரப்பர் பேண்டை இழுத்துக்கிட்டு அது ஒரு கயிறு பாம்புன்னு கொண்டு போயிட்டு முழுக்க முழுக்க இதுல கொண்டு போயிருக்கீங்க, இதுல எந்தவித ஆதாரமுமே இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு. எனவே இது 17 வருடங்களாக திட்டமிட்டு பாகிஸ்தானுடைய அமைப்புக்கெல்லாம் உதவி செய்வதற்காக சோனியா, ராகுல் காந்தி ஆசியுடன் சிதம்பரம் செய்த ஒன்று மிக மோசமாக உடைஞ்சிருக்கு. இது அவர்களுக்கு மிக 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 மோசமாக இருக்கும். இதை பற்றி தமிழ் மீடியா பேசவே இல்லை. ஏன்னா ஆக்சுவலா தமிழ் மீடியாவை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வந்துருச்சு, அவர் போன கூட்டங்கள்ல வந்துருச்சுன்னு உடனே அதை மடைமாற்ற திரு ஸ்டாலின் அவர்கள் போய் தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை மாத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தார், அங்க போய் ஓபிஎஸ் சந்திச்சார், இதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி மிக முக்கியமான தீர்ப்பு கிட்டத்தட்ட 17 வருடங்களாக இல்லாத ஒரு ஹிந்து டெரர் என்பதாக கொண்டு போய் சென்று. சார் ஒரு சின்ன உதாரணம் சொன்னா போதும். ஒரு திடீர்னு ஒரு சின்ன விஷயம் வந்தது. அதாவது போபால்ல விஷவாயு சம்பவத்தின் போது உங்களுக்கு அங்கதான் அந்த கம்பெனியுடைய அமெரிக்கன் ஓனர் இருந்தார், எம்டி இருந்தார். அவரை மீட்கிறதுக்கு RSS உதவியது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் வந்தது. உடனே அங்க RSS செய்த உங்களுக்கு மக்கள் நல இந்த விஷயத்திலுமே நம்ம பார்த்திருப்போம். வந்து RSS தலைவரை வந்து பேர் சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணணும், அந்த நோக்கத்துல விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் தரப்பட்டதா வந்து முன்னாள் அந்த விசாரணை அதிகாரி வந்து ஒரு பகிர்ந்த தகவல் வேற பகிர்ந்திருக்காரு. கண்டிப்பாக அதுவும் அவர் ஒரு முஸ்லிம்ங்கிறப்பதான் இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன்னா இதை சொல்லிட்டா நீங்க இப்படி சொல்லிடுவீங்க, அவரை பேச வச்சீங்கன்னா தான் சொல்றேன். இந்த முழு பாஷைல நான் இதை முடிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது போபால்ல RSS அந்த அமெரிக்க நிறுவனத்தின் தலைவரை காப்பாத்துறதுக்கு உதவிச்சுன்னு ஒரு பொய் பரப்பப்பட்டது. பட் ரொம்ப சின்ன அளவில் தான் இருந்தது. இந்த நேரத்துல சில பத்திரிகையாளர்கள் அப்படி ஐயா அந்த நேரத்துல அங்க தெரசா இருந்த ஞாபகம் அப்படின்னு உடனே தெரசா அங்க போய் உதவினாங்கன்னாங்க. உடனே இதை பற்றி பார்த்தப்போ தெரசா அங்க இருந்து அந்த அமெரிக்க நிறுவனத்தின் தலைவரை தன்னுடைய காரில் டெல்லிக்கு கூட்டிட்டு வந்து டெல்லியில இருந்து அமெரிக்கா கொண்டு போறதுக்காக அன்றைய மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் அர்ஜுன் சிங்கால் வரவழைக்கப்பட்டு கொண்டு போனார். ஆனா தெரசா அவர்கள் போபால்ல போனதாக இருந்த நேரத்துல அவர் கார் போற இடத்துல பல இடங்களில் RSS காரர்கள் அன்றைக்கு காக்கி அரை டிராயர் போட்டுக்கொண்டு அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி, இறந்தவர்கள் பிணத்தை எடுத்து போகிற போட்டோஸ் கிடைக்க யார் அந்த அமெரிக்காவின் கம்பெனியை காப்பாற்றுவதற்காகவே தெரசா அவர்கள் போபால் சென்றார்கள். ஆனால் RSS தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய இறந்தவர் பிணங்களை எடுத்துவிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு போராடினாங்கன்னு நிரூபணமாச்சு அந்த தெரசா போட்டோ வச்சு. தெரசா செய்தது இந்தியாவிற்கு எதிராக வழக்கறிஞராக அந்த வழக்குல பலர் இருந்திருக்காங்க. அருண்ஜேட்லி கூட அந்த கம்பெனிக்காக வழக்காடி இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு RSS தொண்டு செய்தது தெரசா அந்த கம்பெனியுடைய சேர்மனை திருப்பி அமெரிக்காவுக்கு கூட்டி செல்ல உதவினார். இதுதான் நடைமுறை. அதனால என்றைக்குமே RSS உதவி செய்யும். தமிழகத்துல சுனாமி வந்த பொழுது கூட உங்களுக்கு 1000 பேருக்கு அதிகமாக வேளாங்கண்ணியில் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அங்க இருக்கலான்னு போனவங்க பலர் செத்தார்கள், பலர் இந்துக்கள். ஆனால் அங்கே உதவி செய்து இறந்தவர் உடல்களை எல்லாம் மீட்டு தகனம் செய்து மற்ற விஷயங்கள் உதவி செய்தது RSS. எனவே RSS மேல யாராவது குற்றம் சாட்டினார்கள் என்றால் அவர்கள் பொய் சொல்வார்கள் என்பது இந்த வழக்கில் ஆயிருக்கு. இதுல நேரடியாக RSS பேரை சொல்றது, மோடி பேரை சொல்லுங்க கூட என் மீது தாக்குதல் செய்யப்பட்டதுன்னு அந்த சாத்வி சொல்லியிருக்காங்க. திட்டமிட்டு, அதாவது உலகம் ஃபுல்லாக பயங்கரவாதத்தை ஒரு சிறு முஸ்லிம் குறுங்குழுங்கள் வஹாபிய சிந்தனை கொண்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான முஸ்லிம்க்கு அவர்களோடு நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் பல நேரங்களில் மறைமுக ஆதரவை கொடுத்து தொலைக்கிறார்கள். அதனால உலகம் ஃபுல்லா அவர்கள் மீது நம்பிக்கை குறைகிறது, அது மாறணும். ஆனால் இங்க நம்ம இந்தியாவில் LETல லக்ஷரி தொய்பா தான் இதை பண்ணிச்சுன்னு தெரிஞ்சா கூட நம்ம சிதம்பரம் என்ன பண்ணார், காஷ்மீர்ல அந்த பயங்கரவாதிகள் ஏன் பாகிஸ்தானியராக இருக்கக்கூடாது, ஏன் உள்ளூர்காரராக இருக்காங்க, அப்ப காஷ்மீர்காரர்கள் இப்படி பண்றான்னு சொல்ல வராரா? காஷ்மீர்ல இருக்கிற அந்த வேலியில பஹல்காம்ல இருக்கிறதுல
99.9% முஸ்லிம்கள். அப்ப காஷ்மீரி முஸ்லிம்கள் இந்திய ஹிந்து டூரிஸ்ட பேண்ட், அதாவது 28 பேர் செத்து போனதுல 20க்கும் மேற்பட்டவர்கள் பேண்ட் அவிழ்க்கப்பட்டு ஆண்கள் அவங்க சுன்னத் செய்யலன்னு பார்த்துட்டு கொன்னு இருக்காங்க. அதுல ஒரு பெண் என்னையும் கொல் என்ற பொழுது இல்லை உன்னை கொல்ல விரும்பவில்லை, மோடியிடம் போய் சொல்லு என்பதை ஒரு காஷ்மீரி முஸ்லிம் செய்வான்னு இது இருக்காங்க. இது ப சிதம்பரம் ஒரு முன்னாள் உள்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக, இந்திய முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக, பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக கூறுவது காங்கிரஸ் கட்சியோட வழக்கமா இருக்கு. ஆனால் முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட் செய்வதற்காக எந்த லெவலுக்கு வேணால் இறங்கி போவார்கள். இந்த வழக்கில் தெளிவாக பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் அவர்களுடைய உள்ளூர் ஏஜென்ட்டுகளாக சிமி பற்றிய அத்தனை ஆதாரங்களும் வந்த பிறகு சிமி தடை செய்யப்பட்டது. சிமியுடைய தமிழகத்தின் தலைவராக இருந்தவர் தான் இன்னைக்கு எம்எல்ஏவாக ஜவஹர்லால் இருக்கார். அவர் உட்காந்து கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் கொலைகாரர்களுக்கு காப்பாற்றுவதற்காக வெளிநாட்டுல பணம் வசூல் செஞ்ச வழக்குல தண்டனை வாங்கிட்டு ஸ்டேல இருக்கார். எனவே RSS மேல யாரும் சொல்ல முடியாது. ஆனால் திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சி இந்தியால இது மேல்முறையில போவாங்களா? இப்ப நம்ம நீங்க சொல்ற மாதிரியே இவ்வளவு ஒரு சாஃப்ரான் டெரர், இந்துத்துவா டெரர் தான் காயின் பண்ணி பெரிய ஒரு இதுவே களங்கம் ஏற்படுத்தினால இப்ப விடுவிச்சிருக்காங்க என்ஐஏ கோர்ட். இத மேல்முறையீடு பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் ஏதாவது யோசனை உண்டா? ஏன்னா பாராளுமன்றத்துல ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி இந்துக்கள் யாரும் தீவிரவாத செயல்கள் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே தற்சமயம் உள்துறை அமைச்சரும் பிரதமர் அவர்களே சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப இத மேல்முறையீடு காங்கிரஸ் எதிராக மேல்முறையீடுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல பார்க்கணும். சட்டப்படியாக சில நேரங்கள்ல 100க்கு 10% வாய்ப்பு இருக்கு. இதுல திரு ஓவைசி ஹைதராபாத்தை சேர்ந்த ஷியா பிரிவை சேர்ந்த ஓவைசி என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்க அந்த மும்பை 2006 பிளாஸ்ட்ல 186 பேர் கொல்லப்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்ட வழக்குல நீங்க விடுவிக்கப்பட்ட 12 பயங்கரவாதிகளுக்கு எதிர்த்து போய் வழக்குல போய் அது சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிருக்கீங்களே, இதுக்கு போவீங்களான்னு கேட்டிருக்காரு. வேற யாரும் கேட்கல. ஆனால் அவரை கண்டிச்சு கூட இன்னைக்கு காங்கிரஸோ வேற யாரும் சொல்லல. ஆனால் பீகார் எலெக்ஷன் உடனடியாக இருக்கிறதுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இதற்கு பெரிய அளவுல ஏன்னா காங்கிரஸ் சார்பில் வராது. காங்கிரஸ் சார்பில் இதற்கு மூளையாக செயல்பட்டது சோனியா, ராகுல் மற்றும் திரு ப சிதம்பரம். மன்மோகன் சிங்கையே விட்டுட்டு அவர்கள் சொல்ல அதன் பிறகாக சுஷில்குமார் ஷிண்டேயும் திக்விஜய் சிங்கும் இதை பிரபலம் பண்ணாங்க. திக்விஜய் சிங் தெளிவாக அறிக்கை கொடுத்துட்டார், RSS இந்துக்களோடு செய்து தவறுன்னு சொல்லிட்டு. இப்ப இதுக்கு மேல அப்பீல் வரும் நான் நினைக்கல. பட் ஓவைசி போன்றவர்கள் போட்டாலும், ஏன்னா ஆதாரம் எதுவுமே இப்ப 2019 வந்த அந்த சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்லயும் இதே வேலை பண்ணப்ப யாரும் அப்பீல் பண்ணி ஜெயிக்க முடியலங்கிறப்ப இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அப்பீலுக்கு போனால் இதுக்கு பின்னாடி யார் இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ்னு பார்க்கணும். பாகிஸ்தானை சேர்ந்த சில பேர், சில ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தெளிவாக பல இந்திய நண்பர்களிடம் இதுல எங்க ஆளுங்க தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ல அமெரிக்கா செய்த ரெய்டில் அமெரிக்காவை சேர்ந்த முன்னாள் பாகிஸ்தானியர்கள் இது LETயோட சேர்ந்துதான் செஞ்சாங்கன்னு சொன்னதெல்லாம் அமெரிக்கன் ரெக்கார்ட்ல இருக்கு. எனவே இதுக்கு அப்பீல் போனா இது நேரடியாக சோனியா, ராகுல், ப சிதம்பரம் வரைக்கும் போகணும். சும்மா எப்படி இது மாற்றப்பட்டது? இப்ப உண்மையான குற்றவாளிகளை தப்ப விடுறாங்க, அங்கதான் பிரச்சனை. எனவே இது ஒரு எப்படி இது திசை திருப்பப்பட்டது, அதுக்கு யார் காரணம்ங்கிற இன்னொரு இது போடணும். ஆனாலும் அமைதி, இது மீண்டும் இந்து முஸ்லிம் கலவரம் வரக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அப்பீல் போனா அப்பீல் நிராகரிக்கப்படுங்கிறதா என்னுடைய பார்வை. பார்ப்போம்.